ஹேர் கேர் ரொட்டீன்னு நிறைய வீடியோஸ் கீழே கமெண்ட் வருது. ஃபஸ்ட்டு எல்லோரும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஹேர் கேராக இருந்தாலும் சரி, ஸ்கின் கேராக இருந்தாலும் சரி, அதை பண்ணுறதுனால உங்கள் ஹேர் வந்து க்ரோத் எல்லாம் ஆகாது, சாஃப்ட் அண்ட் ஷைனியாக மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த ஹேர் பேக் போடுங்க, இந்த ஆயில் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே ஒரு ஃபேக் ஹோப் கொடுக்கறதுக்கே எனக்கு வந்து விருப்பம் இல்லை. எனக்குமே ஒரு 2-3 பேஜ்லேருந்து கொலாபரேஷன் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸும் அண்ட் வந்துட்டு ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸும் வந்துட்டு இந்த மாதிரி கொலாப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன், நான் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 வீக்ஸ் கழிச்சு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் நான் கண்டிப்பாக போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அதுக்கு அவங்ககிட்ட எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ அது நான் பண்ணிவிட்டு மேபி என்னால் அமௌண்ட் வாங்கியிருக்க முடியும். பட் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆக்னி இஷ்யூ இருக்குது. நான் அதுக்காக எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், அதுக்காக நான் எவ்வளோ வந்து எஃபோர்ட் போட்டிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். ஸோ இன்னொருத்தவங்களோட ஸ்கின்னையோ இன்னொருத்தவங்களோட ஹேரையோ வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு எனக்கு சுத்தமாக விருப்பம் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஹேர் நல்லா வளரணுனாலும் சரி, ஸ்கின் நல்லா வந்துட்டு உங்களுக்கு நல்லா சேஞ்ச் ஆகணும், இல்லை க்ளோ ஆகணும் அப்படின்னாலும் சரி, நான் என் லைஃப்பில் பண்ண ஒரே ஒரு விஷயம், ஃபுட் ஹேபிட் வந்து நான் சேஞ்ச் பண்ணேன். அப்புறம் ஹேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் எப்பயுமே குளிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஹேர் பேக் போடுவேன். அது என்னோடய ஹேர் வந்து ரொம்ப வால்யூமைஸ்டாக இருக்குது, அதை வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக தெரியணுன்றதுக்காக மட்டும்தான் நான் வந்து ஹேர் பேக் போடுவேன். அண்ட் ஹேருக்கு வந்து இன்டேக் எடுக்கிறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆம்லா ஜூஸ் வந்து நான் எடுத்துப்பேன். மோர் தென் திஸ் ஆல் எனக்கு எங்கள் அம்மாவுடைய ஜீன் அப்படியே இருக்குது. ஸோ ஹேரை பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்படியே எங்கள் அம்மாவுடைய ஹேர் தான். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு நல்ல வால்யூமிஸ்டாக லென்த்தாக இருக்கும், அதே மாதிரி தான் எனக்கும் வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம கண்டென்ட்டுக்கு வருவோம். இந்த ஓணம் ஸ்பெஷல் கேரளா சாரியில் கன்வெர்ட் பண்ண லாங் கவுன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஃபுல் டீட்டெயில்டாக அப்லோட் பண்ணுறேன்.